என்ன சிக்கு சிக்குன்னு இருக்கு இந்த சிக்கன், இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஏம்மா பொன்னி, எப்போ பார்த்தாலும் சோறையே தின்ட்டு கிடம்மா. நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோ. சிக்கு சிக்கு சிக்கன் வந்து விட்டான் நப்பன். சொல்லுங்கப்பா. நல்லா சேலையெல்லாம் உடுத்தி ரெடியாக இரு. இன்னைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க ஊர்லேருந்து வராக. ஐயோ அப்பா, எதுக்குப்பா பொண்ணுலாம் பார்த்துக்கிட்டு? அதெல்லாம் வேணாப்பா. இன்னும் எவ்வளோ நாள் தான் இங்கேயும் உட்காந்து சிக்கனே தின்னுட்டு கிடப்பம்மா. போம்மா, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நல்லா விதவிதமாக சாப்பிடு. சொல்கிறத கேளும்மா, போய் தயாராக போ. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டனே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேம்மா. அவங்களாம் வந்து உன்னை தயார்படுத்துவாங்க, சரியா? ஐயோ, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே. இப்போ டக்குன்னு கல்யாணம்னா என்ன பண்ணுறது? 2 பேரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, எனக்கு கிளப்புறதுக்கு 2 பேர் வரீங்களா? கோச்சிக்காத பொண்ணி, அப்பா கூப்பிட்டு தான் நாங்கள் வந்தோம். திடுத்துப்புன்னு ஃபோன் பண்ணி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்திருக்கோம். சந்தோஷமாவா? ஒரு சிக்கன் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? பைத்தியங்களா? அப்போ கூட நீ அந்த சிக்கனை விடலல்ல. ஐயோ, என்னால் முடியலையே. சரி மீனு, வா நம்ம பொண்ணியை தயார்படுத்தலாம். நம்ம பொண்ணி ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆமாம், அழகாக தான் இருக்கா. ஆனால் மூஞ்சி தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கு. ஏன் பேச மாட்டேன்? நல்லா பேசுவேன். என்ன தானே பொண்ணு பார்க்க வராங்க? உன்னையா பார்க்க வராங்க? ஏண்டி 2 பேரும் என்ன கலப்பதுலேயே இருக்கீங்களே, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம்ல? அது எப்படி? நாங்களும் இதை அனுபவிச்சிருக்கோம்ல, நீயும் அனுபவி, ஜாலியாக இருக்கும். மீனு, உன் மூஞ்ச மட்டும் என் முன்னாடி காமிக்காத, செம கோவமா வருது. பொண்ணி, ஏன் இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்க லைஃப்ல இது ரொம்ப ரொம்ப காமன். எல்லாருக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகி தானே ஆகும். ஆல்ரெடி உனக்கு லேட்டாக வேற ஆகுது. நீ வாயை மூடு. சரி, எங்களால் தான் தப்பிக்க முடியல. நீ தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சரியா? என்ன ஐடியா அது? சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பறக்கா வெட்டி மாதிரி பறக்காத, இது சொல்கிறேன். இவ்வளோ நேரம் மூஞ்ச கொனையாக வச்சுட்டு இருந்தால, அதே மாதிரி போய் மாப்பிள்ளை முடி நில்லு. அவ்வளோதான், அவரே முடிவு பண்ணுவார். இது மூஞ்சே சரியில்லை அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஐடியா கொடுத்துருக்க, ரொம்ப சந்தோஷம். மீனு, ஃபரீனா, பொன்னி தயாராக இருக்காளா? அங்கிள், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே தயாராக இருக்கா. மூஞ்சி தானே கொஞ்சம் நல்லா இல்லை. சும்மா இரு மீனு. அங்கிள், அவள் தயாராகிட்டா, ரொம்ப அழகாக இருக்கா. எங்க பார்க்கலாம் என் பொன்னியை? எது கேட்குறோமோ அதை வாங்கி தர மாட்டாங்க, கேட்காததெல்லாம் தான் பண்ணுவாங்க. சை. மா பொன்னி, ரொம்ப அழகாக இருக்க நீ. மகாலட்சுமி மாதிரி இருக்கே. அப்பா, கடைசி வரைக்கும் உங்கள் மகளாக உங்கள் கூடவே இருக்கேன்ப்பா. எனக்கு மட்டும் என்னம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி தனியானப்ப சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கியா? எனக்கும் கஷ்டமாக தான்மா இருக்குது. ஆனால் இது தானம்மா பண்ணணும். சரிம்மா, நான் போய் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். அது எப்படிப்பா டக்குன்னு எக்ஸ்பிரஷனை மாத்திர? வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? ரங்க அக்கா, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்கேன்ப்பா சேகர், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கம்மா, ஏதோ இருக்கேன். மனைவி இருந்தவளுக்கு எந்த கவலையும் இல்லை. அவள் எப்போ போனாலும் அப்போதுலேருந்து கவலை மட்டும்தாம்மா இருக்குது. எனக்கு இருக்கிற ஒரே புண்ணை நல்லபடியாக நல்ல குடும்பத்துக்கு கொடுத்துட்டா என் கடமை முடிச்சு. நீ கவலையே படாத சேகர், உன் பொண்ணு நல்லா என் மகளை ஆட்டும் பார்த்துக்கிறேன், சரியா? அதுக்கு தான் அக்கா உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். சரி அக்கா, வாங்க உட்காருங்க. வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க. ஏம்மா சோஃபாவில் உட்காருங்கம்மா, எதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும் நீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஏக்கா, பாதி இடத்துல அந்த டுன்டூனாக்காவே உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எங்கே இருக்கும் இடம் உட்காரத்துக்கு? சும்மா இருடி பானு, நீ பேசுறதுல எனக்கு நல்லா கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கு பானு. உனக்கு இங்கே இல்லை, ஊருக்கு வாயிருக்கு. எது ஷாக்கானது போதும்ல, உட்காரு. ஏன் எழுந்திக்க, உட்காரு. வாயை மூடு பானு, 4-5 கொசு போது பருவம் வாயில. மூடிக்கிட்டாக்கா, வாயை முடிக்கிட்டா. முடிக்க. சரி சேகர், பொண்ணு கூப்பிடு, பார்த்துட்டு மீதியை பேசிப்போம். சரிங்கக்கா. மா பொன்னி, வாம்மா. அக்கா பொண்ணு வந்தாச்சுக்கா. பார்க்க பொண்ணு நல்லா இருக்காப்பா சேகர். வணக்கம்மா பொண்ணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எவ்வளோமான பிள்ளையாக தான் இருக்கும் போல. பாட்டியை கரெக்டாக பாட்டின்னு சொல்லிடுச்சு. சைலண்ட்டாக இருப்பானு, மாட்டிக்க போகிற. அக்கா மன்னிச்சிருங்க அக்கா, தெரியாம அவ பாட்டின்னு சொல்லிட்டா, மன்னிச்சிருங்க அக்கா. என்னப்பா பாட்டி மாதிரி யாரா இருக்கு? பாட்டி மாதிரியா இருக்கு? ஆமாம், பாட்டி மாதிரி தான் இருக்குது. இந்த அம்மாக்கு பிரிட்டி லிட்டில் பேபி, பிரிட்டி லிட்டில் பேபின்னு நினப்பு போலக்கா. ஆமாடி, என்னடி இது பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இவ்வளோ பூகம்பமாக இருக்குது. அக்கா பாவம்க்கா, அறியாத பொண்ணு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாக்கா, விட்டுருங்கக்கா, பாவம். அது எப்படி தெரியாமல் சொல்லுவா? வெள்ளை முடி கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வந்திருக்கு, அவ்வளோ தானே. அதுக்காக என்னைய போய் கிளவின்னு சொல்வாளா? அக்கா பார்த்தீங்களாக்கா, அங்கிட்டு இங்கிட்டு வெள்ளைப்படி வந்திருக்கான். வெள்ளை பெயிண்ட்டு தூக்கி தலை மேலே ஊற்றுற மாதிரி ஃபுல்லாக வெள்ளையே கிடக்கு. இந்த கிழவிக்கு எவ்வளோ கொசும்பு பார்த்தீங்களா?
இனிமே தான் தெரியும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பொறுத்து இருந்து பாப்போண்டி பானு. அக்கா மன்னிச்சிருங்கக்கா, தெரியாமல் சொல்லிட்டா அக்கா, அறியாப்பு இல்லை தெரியாமல் சொல்லிட்டா, மன்னிச்சிருங்கக்கா ப்ளீஸ் அக்கா. மா பொன்னி மன்னிப்பு கேளுமா, உடனே மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கப்பா. ஆன்ட்டி இங்கே பாருமா பொண்ணு, என்ன நீ ஆன்ட்டியில் கூப்பிட தேவையில்லை, அத்தனை கூப்பிடு, அப்படி இல்லைனா அம்மானு கூப்பிடு, சரியா? சரி மன்னிச்சிடுங்க. அக்கா மீதி பேசிக்கிடுவோமா? எப்படியாவது எதுவும் தப்பிச்சிடலாம். நம்மளும் எவ்வளோ தான் காயம் இருக்கிறதுனாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேந்தே. சிறப்பாக சீக்கிரம் மீதி எல்லாத்தையும் நம்ம பேச ஆரம்பிச்சுக்கலாம். அவ்வளோதான், கல்யாணத்தை நான் அப்படியே முடிச்சிடலாம், சரியா? சரிங்கக்கா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா ரங்கம்மா, அப்புறம் நகை அதெல்லாம் எப்படி, ஏதாவது பேசிட்டீங்களா? தெரிஞ்ச இடம், உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுங்க, அவ்வளோதான். இருக்கிறது ஒரே பொண்ணு, அதனால் எல்லாமே அவளுக்கு தான்றது எனக்கு நல்லா தெளிப்பாக சேர்க்குது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா தாராளமாகவே பண்ணு, சரியாப்பா சேகரு? ஏக்கா பாத்தியாக்கா இந்த கிழவியை தாராளமாக பொண்ணு இழுக்கிறா பாருங்க. கிழவி ஏதோ பெருசாக வெடி வைக்க போகிறாளே. மாப்பிள்ளை பொண்ணு நம்ம ஏன் தனியாக பேச விடக்கூடாது? என்னக்கா சொல்லிட்டீங்க? அதுவும் சரிதான். அந்த காலம் மாதிரியே இந்த காலம் பசங்க எல்லாருமே நல்லா பேசிக்கிறாங்க. முன்னாடியே என்ன வேணும் ஏதுன்னு கேட்டுக்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இவங்களும் பேசிட்டு வரட்டும். என்ன ரங்கம்மா சொல்கிறீங்க, சரியா? அதான் தேவையில்லை சொல்கிறேன். என் பிள்ளை என் பேச்சு தான் கேட்பான் எப்பவுமே. அதனால் பேச வேண்டியதுக்குலாம் ஒன்றும் அவசியமே இருக்காது, பார்த்துக்க. ஆமாம் கிழவி, நீ கொஞ்சம் உன் பிள்ளைய வாயை மூட சொல்லு. அவன் ரொம்ப நேரம் திறந்து வச்சுக்கிட்டே இருக்கான் பாரு. ஆமாடி, என்னடி இவர் வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருக்காரு? என்னப்பா போலாமா பிரேம்? என்னப்பா பிரேம், நம்ம கிளம்பலாம்ல? கிளம்பலாம்மா, கிளம்பலாம். சரிப்பா சேகரு, நான் வீட்டுக்கு கிளம்புவேன். கூடிய சீக்கிரம் நல்ல நாளாக பார்த்துட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிடலாம், சரியா? ரங்கக்கா சரியாக்கா, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, இருந்து சாப்பிட்டுட்டு போங்கக்கா. இல்லைப்பா இப்போ வேணாப்பா, கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்புறம் இங்கே தானே வந்து சாப்பிட போகிறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்பா. சரிங்க ரங்கக்கா, சரிங்க, ரொம்ப சந்தோஷமாக்கா, ரொம்ப சந்தோஷம். வரேங்க அண்ணே, போயிட்டு வரானே. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. இந்த பரம பொண்ணி உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைய? அப்பா இப்போ கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்ன மட்டும் நீங்கள் என்ன நிறுத்தவா போகிறீங்க? இல்லை கேட்குறேன். நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருமா, போமா போய் சிக்கன் சாப்பிடு போ. ஐயோ மறந்து போயிட்டேனே, என் சிக்கன் 6 பேருக்கோ நேற்றுக்கு. நான் போய் சாப்பிட்றேன். எனக்கு தான் நல்லா தெரியுமேம்மா, உங்களை டைவர்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பொம்பளை விஷயம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு. என்ன பண்ணி உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருச்சு, அப்படிதானே? வாயை மூடுங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த பாட்டி இல்லை அத்தன் தான் அவங்கள கூப்பிடணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தா அந்த கிழவி. பொண்ணா இருக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் புடவை கட்டிட்டு பொண்ணா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. சரி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா பொண்ணி. அப்பா இப்போ சுதந்திரம் கட்ச மாதிரி இருக்கு. சுதந்திரம் சரி ஆனதுலாம் போதும், முதல்ல நில்லு, அப்புறம் என்ன நடந்தது சொல்லு. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கிட்டான். முதல்ல என் சிக்கன் சாப்பிடணும், தள்ளு. ஐயோ சிக்கன் எங்க தட்டில் காணோம்? ஐயோ மன்னிச்சிரு பொண்ணி, நீ தான் ரொம்ப சோகத்தில் இருக்கல, அதனால சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு நினச்சி நான் தான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். என்ன ரொம்ப மன்னிச்சிட்டு. ஆல்ரெடி நான் ரொம்ப பெரிய சோகத்தில் இந்த சோகத்தில் தான் எனக்கு வேண்டியது சோறு தான். அந்த சோத்தையும் எடுத்து நீ தின்னுட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மீனும்? ஐயோ மன்னிச்சிரு பொண்ணி, நான் கூட நீ கல்யாணம்ன்ற ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால சோறுலாம் கேட்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீ எப்பேற்பட்ட தீனி பண்ணாரு இப்போ தான் தெரிஞ்சது. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நீ சாப்பிட எடுத்து தின்னது மட்டும் இல்லாமல் எனக்கு தீனி பண்ணார் வேற சொல்றியா? உனக்கு கண்டிப்பாக வயிற்றால தான் போகும். அம்மா தாயே, நான் உனக்கு வேற ஒன்றும் வாங்கி கொடுத்துறேன், அதுக்கு நீ ஏன் வயிற்றால போகும் வாயில போகுன்ற? வாயை முடுமா. ஐயோ 2 பேரும் சண்டை போடாதீங்க ப்ளீஸ். போச்சு, எல்லாமே போச்சு. இனிமேல் அந்த பாட்டியை நான் அத்தனை கூப்பிடணும். அதே மாதிரி எனக்கு சிக்கனும் கிடைக்காது. என்னதான் வாழ்க்கையை வச்சு